தேவனால மிக ஆசீர்வாதமாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவதாசன். எத்தனை பேருக்கு நம்முடைய போதகர் ஆசீர்வாதமாக இருக்கிறாரா? என்ன, கர்த்தர் அப்படி ஆசீர்வாதமாய் அவரை தொடர்ந்து நம் மத்தியில் வைத்திருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியம். கிறிஸ்தவ வட்டாரத்தில் மாத்திரமல்ல, அரசாங்கத்திலும் நல்ல மதிப்புக்குரிய ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்து நம்முடைய போதகரை வைத்திருப்பது மிக மகிமையான ஒன்று. ஆண்டவருடைய ஊழியத்தை எல்லா நிலைகளிலும் செய்வதற்கு தேவன் அவரை இந்த நாட்களில் பயன்படுத்தி வருகிறது மிக ஆசீர்வாதமான ஒன்று. இன்றைக்கு அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நாம் எல்லாரும் கரம் தட்டி நம்முடைய அன்பான போதகரை வரவேற்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசு ரொம்ப நல்லவர். சொல்லாதவங்க என்ன சொல்றீங்க? அப்படிலாம் இல்லைன்றீங்களா? எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, என் இயேசு ரொம்ப நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சென்னை பட்டணம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஆசீர்வதிக்க, ஜனத்தை ரட்சிக்க, ஜனங்களுக்கு நன்மை செய்ய இயேசு இந்த உலகத்தில் தேவன் மனுஷனாய் அவதரித்தார். இயேசு என்ற நாமத்தில் அதை இந்த நாளில் நாம் சிறப்பாய் கொண்டாடுகிறோம். ஆனால் தினந்தோறும் கொண்டாடப்பட வேண்டியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. நாம் தினந்தோறும் கொண்டாடுகிறோம். கர்த்தராகிய இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் மனுஷனாக நாம் பிறந்தது நமக்கு பாக்கியம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது அதை விட பாக்கியம். உம்முன்னு இருக்கிறீங்க சிலர். என்ன, கிறிஸ்மஸ் அன்னைக்கு சிரிக்க மாட்டீங்களா? ஏன்னு அர்த்தம் இல்லாமல் சிரித்தா பைத்தியம் மாதிரி தெரியும். ஆனால் சமயத்துக்கு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கணும்ல. சிரிச்ச முகம் முறைக்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து வேற சாமியை நான் தேடினதே இல்லை அப்படி சொல்கிறவங்களாம் கை வைத்துங்க பார்ப்போம். என்ன அவ்வளோ மெதுவாக வைத்துறீங்க? எதுவும் சந்தேகம் இருக்கா? அல்லேலூயா. கிறிஸ்தவ மக்களாகிய நாம், அதுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் இயேசுவை தவிர அவருடைய ஸ்தானத்தில் யாரையும் மனதளவில் கூட, சிந்தனையில் கூட நாம் நினைத்ததே இல்லை. நல்லதோ கெட்டதோ, வந்ததோ வராததோ, கொடுத்தாரோ கொடுக்கவில்லையோ, என்ன வாய்த்ததோ வாய்க்கவில்லையோ, என்னவா இருந்தாலும், ஜீவனோ மரணமோ, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பில் இருந்து நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்துக்காக வாழ்கிறவர்கள் அல்ல, நாம் நித்தியத்தை மனதில் வைத்து பூமியில் வாழ்கிறோம். உலகத்தில் என்ன எப்போ நடக்கும், என்ன நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழும் நமக்கு உடையவராகவும், நித்தியத்தில் மறுமையில் நம்மோடு கூட அல்லது அவரோடு கூட நாம் இருக்கவும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன சேட்டைகள்லாம் இருக்குது வாழ்க்கையில். சின்ன 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 இல்லை, சில பெரிய சேட்டையெல்லாம் இருக்குது. என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இயேசு பிறந்ததின் செய்தியை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் என்ன வார்த்தையில் சொல்லலாம்? ஒரே வார்த்தையில், பூமியிலே, சத்தமா சொல்லுங்க, சமாதானம். கெடுப்பவன் பிசாசு, கொடுப்பவர் இயேசு. அதுக்குத்தான் பூலோகத்தில் வந்தார். சமாதானம். இயேசு இருக்கிறார், ஆனால் சமாதானம் இல்லை. அப்படி சிலர் இருக்கிறீர்கள். இல்லை, இயேசு நம்மோடு இருக்கிறார், அங்கே சமாதானம் இருக்கிறது. அவருடைய நாமத்தை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சமாதான பிரபு என்று சொல்லுகிறான். ஆகவே இயேசு சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, சமாதான தேவன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஆகவே சமாதானம் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும். ஒன்றுமில்லாத பிரச்சனைகளை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன தையம் மாதிரி ஆடக்கூடாது. தையம்னா பிசாசு. ஒரு ஒன்றுமில்லாத காரியத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே தயம்லாம் குதிக்கக்கூடாது. எல்லாத்தையும் உலகத்தில் சகிக்கிற ஒரு கிருபையை இயேசு நமக்கு கொடுக்குறார். அதுதான் சமாதானம். வீணான விஷயங்களுக்காக இந்த நாட்களில் ரொம்ப மனுஷர் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டாங்க, தொட்டாச்சிலிங்கிகளாக ஆகிட்டாங்க. ஒரு வார்த்தை போதும். ரொம்ப பயங்கரமான இந்த உலகத்தில் சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு பிறப்பின் செய்தியை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். நான் நிறைய வசனங்களை நான் சேர்ந்து வாசிக்க சொல்லுவேன். அதை கூட சேர்ந்து நான் வாசிக்க வேண்டும். இயேசுவை என்ன அந்த மேஞ்சலில் அந்த அந்த மாட்டு தொழுவத்தில் பார்க்குற மாதிரி இப்போது நம்ம சிலர்லாம் செய்து கொடு. நம்ம பிஎம்ஜி இருக்கிறாரு, பிஎம்ஜி அவர் இந்த வருஷம்தான் சர்ச்சுக்குள்ளே போயிருக்காரு, கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே. அந்த பிளாஸ்டிக் பொம்மையை தொட்டு கும்பிட்டுருக்கார். உண்மையான இயேசுவை அவர் என்ன செய்யணும்? தொடணும். உண்மையான இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை, சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம ஆட்கள் உண்மையான இயேசுவை அவருக்கு காட்டணும். அவருக்கு பொம்மையை தானே காட்டியிருக்காங்க பாதிரியாருங்கெல்லாம் சேர்ந்து. இதுதான் ஏசியா பாரியா அப்படின்னு அவரும் பயபக்தியாக போய் அப்படியே தொட்டு அப்படியே வந்துட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை சிலுவையில் தொங்குகிறவராக அல்ல, உயிர்த்தெழுந்தவராக காட்ட வேண்டும், வல்லவராக காட்ட வேண்டும், பெரியவராக காட்ட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பிறப்பை ஒரு சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் தங்கள் ஊரில் போய் தங்களுடைய குடிமதிப்பை எழுத வேண்டும் என்று அகஸ்துராயனால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அப்படியே யோசேப்பு தன் சொந்த ஊராகிய பெத்லஹேமுக்கு போனான். அதுக்கு முந்தைய ஒரு சம்பவம் நடந்து விட்டது. தேவதூதன் மரியாளை சந்தித்தான். நீ ஒரு குழந்தையை பெறப்போகிறாய் என்று சொன்னான். என்னையா சொல்கிற? எனக்கு கல்யாணமே இன்னும் ஆகலை, இப்போ தான் நிச்சயம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே குழந்தைங்கிற? நான் உங்கள் பாஷையில் பேசுகிறேன். இல்லைம்மா, உன்னிடத்தில் பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ள தேவகுமாரன். அது எப்படி? பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார், உன்னதமானவருடைய பலன் உனக்குள்ளே வரும். ஆகவே உன்னிடத்தில்
உற்பத்தியாகி பிறக்கிற குழந்தை பரிசுத்தம் உள்ள தேவகுமாரன் எனப்படுவார். அப்படியா? அப்படியானால் தேவனுக்கு நான் அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள். அவள் வயிற்றிலேயே உருவானார். கொஞ்ச நாள் ஆன உடனே தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணுக்கு வயிறு பெருசாயிடுச்சு. என்னம்மான்னு கேட்டான். விஷயம் எப்படின்னு சொன்னால், யோசேப்புக்கு நம்புகிற மாதிரி இல்லை, நல்ல மனுஷன், அதனால் சைலண்ட்டாக தள்ளிடலான்னு நினச்சான். அப்போ தேவதூதன் அவனுக்கு காணப்பட்டு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த இயேசு என்ற பெயர் யோசேப்பு கண்டுபிடிச்ச பெயர் இல்லை, அல்லது நான் பிறக்க போகிறது தெய்வீக குழந்தை, அதுக்கு ஒரு நல்ல பேர் சொல்லுங்கன்னு எல்லாத்தையும் கேட்டு அப்படி பேர் வைக்க கண்டுபிடிச்சதில்லை. இயேசு என்ற பெயர் பரலோகத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு. இப்போ பெத்லகேமுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, பெத்லகேமுக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்குள்ள மரியாளுக்கு லேபர் பெயின் எடுத்துச்சு, பிரசவ வலி, துடிக்கிறாள். யோசேப்பும் பாவம் அங்கே இங்கே ஓடி பார்க்குறான், ஒரு வீட்லேயும் இடம் இல்லை. இரு நான் போய் கேட்குறேன், பெத்லகேமில் உள்ளவங்களாம் ரொம்ப நல்லவங்க, நிச்சயமாக உன் நிலைமையை சொல்லி நான் கூப்பிடுறேன், கேட்குறேன் அப்படி சொல்லி போய் அவள் அலைந்து போய் கேட்டாள். அவன் கேட்டபோது எங்கேயும் இடம் இல்லை, உண்மையாகவே இல்லை, இடம் இல்லைன்ட்டாங்க. திரும்பி வந்து யோசேப்பு பார்க்கும்போது குழந்தை பிறந்துருச்சு. ஒரு வீட்டுக்குள்ளே இல்லை, அல்லது ஒரு பாதுகாப்பான இடத்துல இல்லை, நெருக்கம், ஜனங்கள் நெருக்கம், இடமே இல்லை, அப்படி ஜனங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள். குழந்தை பிறந்துச்சு. அப்போதான் அந்த எதிர் வீட்டுக்காரவங்க பார்த்தாங்க, ஐயோ பாவம், எங்கள் வீட்டுக்குள்ளேயும் இடம் இல்லை, மாட்டு தொழுவத்தில் வேணால் அந்த அந்த முன்னணை இருக்குது, அதில் புல் வைக்கோல் எல்லாம் நல்லா சூடாக தான் இருக்கும், அதில் போட்டுக்கிடுங்க. அந்த முதற் பேரான குமாரன் இயேசுவை பெற்று அந்த முன்னணையில் அவர்கள் கிடத்தினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அதான் அதோடு அதை மறந்துடணும். அதை சின்ன பிள்ளைகளுக்கு தான் இந்த மாதிரி செய்து காட்டணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத மகத்துவமான காரியங்களை சொல்லியிருக்கிறது. எல்லாரும் 148ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிக்கும்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறவர்கள் ஆங்கிலத்தில் வாசியுங்கள், தமிழில் வாசிக்கிறவர்கள் தமிழ் வாசிங்க, தெலுங்கில் வாசிக்கிறவங்க தெலுங்கில் வாசிங்க. எல்லாரும் சத்தமாக வாசிக்கணும். எல்லாரும் கீழே பந்தலில் இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும். என்ன வாசிப்போம்? பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர்வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தின வசனங்கள் ரொம்ப நேர்த்தியாய் சொல்லியிருக்க பாருங்க. நீ ராஜாவாக இருந்தாலும் சரி, நீ பிரபுவாக இருந்தாலும் சரி, சாதாரண ஜனங்களாக இருந்தாலும் சரி, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்கிற நியாயாதிபதியாக இருந்தாலும் சரி, வாலிபர், கன்னிகைகள், முதிர் வயது உள்ளவர்கள்,
பிள்ளைகள் என எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏன்? அதான் முக்கியமான. எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். பாஸ்டர் நல்லா ஆராதனை நடத்தினார். ஏன்னா இங்கே சொல்லியிருக்கிறத பாருங்க, வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீ ராஜாவாக இருந்தாலும் சரியா, நீ நியாயாதிபதியாக இருந்தாலும் சரி, நீ பிரபுவாக இருந்தாலும் சரி, சாதாரண ஜனங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள், வாலிபர், முதியோர், எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். கமாண்ட் இது, ஆப்ஷன்லாம் கிடையாது. என்ன, வாயை மூடிக்கிட்டு இருக்கிறவங்க வாயை மூடிக்கிட்டுருங்க, துதிக்கிறவங்க துதிங்க, அப்படிலாம் கிடையாது. துதிக்க கடவர்கள். யாரெல்லாம் துதிக்கணும் லிஸ்ட்டு சொல்லியாச்சு. நாசியில சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. உயிர் இல்லைன்னா துதிக்க வேண்டாம். மரித்தோரும் மௌனத்தில் ஆழ்ந்தவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாம் கர்த்தரை துதிக்கணும். ஏன்? அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய அந்த வார்த்தையை பாருங்க, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. இப்படி எந்த பைபிளில் யாரை பற்றி சொல்லியிருக்கு? எந்த வேதத்தில்? அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. எனக்கு இந்த வசனத்தை வாசித்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிளாஸ்டிக் பொம்மை இல்லை, அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் சொந்தம் அல்ல, சர்வலோகத்தின் மக்களுக்கும் சொந்தம். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ஆசீர்வாதத்தை பெறணும். நம்முடைய ஆலயத்தை சுற்றி இருக்கிற நம்முடைய நெய்பர்ஸ், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் இயேசுவின் ஆசீர்வாதத்தை, பிறப்பின் ஆசீர்வாதத்தை பெறணும். எல்லாரும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று யார் சொன்னாலும் அவங்க மேலே இயேசுவினுடைய ஒரு டச் கிடைக்கும், ஒரு தொடுதல் அவர்களுக்கு கண்டிப்பாக வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 14ஆம் வசனம், அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அடுத்த வசனம் பாருங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. அதாவது ஒரு பாலகனை கொடுத்தார், ஒரு 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 இரட்சகரை கொடுத்தார் என்று சொல்வதை விட ரொம்ப உயர்த்தி எப்படி ஆவியானவர் இந்த சங்கீதக்காரனுக்கு அந்த தாட் கொடுத்தார் பாருங்க. எங்களுக்கு ஒரு ஆண்டவர் பிறந்திருக்கிறான்னு சொல்ற விட எங்களுக்கு ஒரு கொம்பை உயர்த்தி இருக்கிறார். சகல ஜனங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அவர் பெரிய கொம்பு. நீ என்ன பெரிய கொம்பாடா அப்படி கேட்குறாங்கல்ல, என்ன? ஆமா, கொம்பு தாண்டா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரியவர், வல்லமை உள்ளவர். இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த கொண்டாடும் இந்த நாளில் நான் இயேசுவை எவ்வளவு மேன்மைப்படுத்தி பேச முடியுமோ அப்படி பேச வேதத்தை தேடினேன். அப்படி இப்படி வேத வசனங்கள் கிடைத்தது, இதைவிட பெரிய வசனங்களும் கிடைத்தது. நான் கொஞ்சம் வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த பேதுரு பிரசங்கிக்கும் போது அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவராலே அன்றி, அதுக்கு முந்தின வசனங்களை எல்லாம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தார்,
அவருடைய நாமத்தில் தான் இவர்கள் சுகமாகி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கப்புறம் சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்தது. சங்கீதம் 148:13 நாம் வாசித்தோமே, அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்தது, வேறே ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆமேன் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் நான். என்ன? ஹலோ, அல்லேலூயா. பிரசங்கத்தை கவனிக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறே ஒரு நாமம் சொல்லுங்களேன். அதை உச்சாம சொல்லி தொலைங்களம்மா. வேற ஒரு நாமம் சொல்லப்பட வேண்டாத நாமத்தெல்லாம் அவன் அவ்வளவு உற்சாகமா தொண்டை கிளிய கத்துறான். சொல்ல வேண்டிய நாமத்தை வச்சிருக்கிற நீங்க இல்லை. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல், எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் வேறே ஒரு நாமம். இயேசு கிறிஸ்துன்னு டெய்லி சொல்றீங்களா? எல்லாம் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். நல்லா எக்ஸசைஸ் பண்ணா. இயேசுன்னு டெய்லி சொல்லணும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. நான் செய்கிற எக்ஸசைஸை பாருங்கள், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் செய்யணும். இயேசு என்ற பெயர் உங்கள் வாயில் வரணும். என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. நான் ஒரு தடவை தான் செய்து காட்டுவேன், அப்புறம் நீங்கள் செய்யணும். என் இயேசு மிகவும் நல்லவர். எப்படி? என் இயேசு மிகவும் நல்லவர். என் இயேசு மிகவும் நல்லவர். என் இயேசு மிகவும் நல்லவர். என் இயேசு மிகவும் 50 தடவை செய்து பார் டெய்லி. ஆம்லாம் சும்மா ஸ்ட்ராங்காகிடும். என்ன? பார்க்குக்கெல்லாம் போய் செய்யணும் இல்லை, வீட்டிலே செய்யலாம். அப்படியே பார்க்குக்கு போனால் சத்தமாக சொல்லணும், என் இயேசு மிகவும் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்காருங்க. அல்லேலூயா. இயேசு என்ற பெயர் தினந்தோறும் நம்முடைய வாயில் உச்சரிக்க வேணும். என்ன, இந்த காலையில் ஒரு நாள் இல்லாமல் இந்த அம்மா இயேசு என் இயேசு மிகவும் நல்லவர்னு சொல்லுதுன்னு பக்கத்து விட்டு ஆள் எட்டி பார்த்தா, நீ பண்ணுற எக்ஸசைஸ் அவனும் பார்த்து அவனும் செய்வான். என் இயேசு மிகவும் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் வேறே ஒரு நாமம் இல்லை, இயேசு மாத்திரம்தான். இயேசு அது ரொம்ப வேதத்தில் இதை யாருக்கும் இந்த மாதிரி சொன்னதே இல்லைங்க. எங்கேயுமே கிடையாது, எந்த வேதத்துலையுமே கிடையாது. அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, வேறு ஒரு நாமம் இல்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கணும். ஒருத்தரும் வாசிக்காமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 2:6 எடுத்துட்டீங்களா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் உடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும்
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு என்ற பெயர் அவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டதாம்? எல்லா நாவுகளும் சொல்லும்படி கொடுக்கப்பட்டதாம். அவர் தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக பூமியில் அவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்து கழுத்துக்கு கீழே மனுஷன், கழுத்துக்கு மேலே தலை, வேற மிருகம் தலையை வச்சுக்கிட்டுலாம் பிறக்கலை. அவர் இயேசு மிக அழகா என்ன அவரை மாதிரியே தான் நம்மளையும் உண்டாக்கி இருக்கிறார். நல்ல மூக்கு மொழியோட பார்க்க அழகா இருக்குது. இயேசு மிகவும் நல்லவர். உங்கள் சாமி மூஞ்சியை உனக்கு கொடுத்தா அதை ஏற்றுக்குவியான்னு நான் ஒரு நண்பனை கேட்டேன். அது சொன்ன, ஐயோ பூமியில் நடமாடவே முடியாது. நான் சொன்னேன், எங்கள் ஆண்டவர் தேவன், எங்கள் இயேசு அவரை மாதிரியே எங்களை உண்டாக்கி இருக்காரு. அதனால எங்கள் இயேசு எப்படி இருப்பார்? என்ன மாதிரி இருப்பார், அழகாக இருப்பார். என்ன மாதிரி சப்மூக்காக இருக்காது, அழகாக தான் இருக்கும் அவருக்கு மூக்கு. அவர் ரொம்ப அழகாக இருப்பார். இயேசு நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதனால தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா நாமத்துக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு. ஏன் அப்படி அவருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு என்ற பெயர் அவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், அவருடைய பெயரை நாம் சொல்லுவதற்காக, அடிக்கடி சொல்லுவதற்கு, அறிக்கை பண்ணும்படிக்கு. நல்ல வாயை திறந்து இயேசுன்னு சொல்லணும். ஆண்டவர், அவர், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் நாமத்தை சொல்லணும். ஏன்னா அவ்வளவு பெரிய தேவன். 66ஆம் சங்கீதத்தில் இந்த அவருடைய நாமத்தை, அவரை நாம் எல்லாரும் பாடி, கம்பீரமாய் பாடி அவரை துதிக்க வேண்டும் என்று 66ஆம் சங்கீதம் 1-2 வாசியுங்கள். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும், நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனமாய், சங்கீதமாய் பாடி கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. என்ன இந்த அழுவணி பாட்டு, என்ன காதல் தோல்வி அடைஞ்சா ராகம் இருக்கு பாருங்க, காதல் தோல்வி ராகம்னு இருக்கு. அந்த ராகத்தெல்லாம் எடுத்து கிறிஸ்தவ பாட்டுக்கு போட்டு சோகமாக்கி, யாரும் இல்லையப்பா நீர்தானப்பாங்கிறான். ஏசப்பா எல்லாரும் கைவிட்டுட்டாங்கப்பா, நீர்தானப்பான்னு அந்த காதல் தோல்வி ராகங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு, அப்படிலாம் இல்லைங்க. அவருடைய நாமத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு, கீர்த்தனம் பண்ணணும். அப்படி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தணும். 4ஆம் வசனம், பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுஷரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையிலே பயங்கரமானவர். இயேசுவை எவ்வளவு மேன்மையாக காட்டணுமோ நம்மளால் அவ்வளோதான் காட்ட முடியும். பயங்கரமானவர், வல்லவர், அப்படிதான். அவர் அதை விட பெரியவர். நமக்கு அவருடைய வல்லமே எடுத்து சொல்ல நம்முடைய தமிழ் மொழியிலோ ஆங்கிலத்திலோ வார்த்தையே இல்லை. அது ரொம்ப எஃபெக்டிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு இல்லை. சங்கீதக்காரன் வேதத்தில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எவ்வளோ மேக்சிமம் தங்களால் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி இருக்கிறார். இயேசு பிறந்தார்னு சொன்னதை விட எனக்கு ஒரு கொம்பு பிறந்திருக்கு, உதித்திருக்கிறது, அப்படியெல்லாம் உயர்த்தி அவரை பேசுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 132ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன்.
நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். விளக்குனா என்னது? விளக்குனா வெளிச்சம் இல்லையா? ஒளி. விளக்குனா ஒளி. ஒளினா இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அப்படி சொல்றார். என்ன? அவர் நம்முடைய இருளை போக்கும் விளக்காக அல்லது ஒளியாக அவர் நமக்கு வந்திருக்கிறார். எப்படியெல்லாம் இயேசுவை வேதம் புகழுது பாருங்க. அவரை ஒளி என்று சொல்லுகிற நிறைய சொல்றாங்க ஒளின்னு. இங்கே சங்கீதக்காரன் சொல்ற அவர் விளக்கு அப்படின்னு சொல்றார். ஆனால் ஆமாம், அணையாத விளக்கு, நாளுக்கு நாள் பிரகாசமாய்க்கொண்டே இருக்கும் விளக்கு. அதை மல்கியா தீர்க்கதரிசி சொல்லும்போது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளக்குங்கிறார். சூரியன்னா அதுக்கு மேலே வெளிச்சம் கொடுக்கறதுக்கு எந்த கோலம் இருக்கிறதுன்னு தெரியல. அவ்வளவு அவர் பிரகாசமானவர். மீண்டும் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்திலிருந்து 75ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் வாசிப்போம். இன்னைக்கு போய் இந்த வசனங்கள்லாம் குறித்து கொஞ்சம் வாசித்து பாருங்க, ஒரு சந்தோஷமா இருக்கும். இதுதான் கொண்டாடுறதுக்குரிய வார்த்தை, இயேசுவை கொண்டாடுவதற்குரிய வார்த்தை. எப்போவும் மாட்டு தொழுவத்திலே அப்படின்னு இருக்கக்கூடாது. இயேசுவை கொண்டாடுறதுக்கு அவர் கொம்பு. இயேசு எனக்கு ஒரு கொம்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். சாதாரண கொம்பு இல்லைங்க, அவர் இரட்சண்ய கொம்பு, ரட்சிக்கிற வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 147ஆம் சங்கீதம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் வாசிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து நான் அதோடு முடிக்கிறேன். எல்லாரும் வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துறதுண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்கள். 92ஆம் சங்கீதம் 9-10. கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வல்லமையான ஒரு தேவன். இந்த இடத்தில் இயேசுவை எவ்வளவு மேன்மையானவராய் வல்லமையானவராய் உதாரண வார்த்தைகளை எல்லாம் சொல்ல வேண்டுமோ
அந்த அளவுக்கு வேதம் இது மாதிரி நிறைய வசனங்கள் இயேசுவை புகழும் வசனங்கள் இருக்கின்றன. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டவர் இயேசுவை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாட்டு ஒன்று உண்டுல்லப்பா, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த பாட்டு, அவர் நாமத்தை சொல்லி அந்த அந்த ஒவ்வொரு அடியும், அந்த பாட்டை ஏற்றின அந்த பாஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு இருக்கிறேன். ரொம்ப நேர்த்தியாய் அந்த பாடலை அவர் ஏற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற நாமம் இல்லை, எல்லா நாமத்திற்கும் மேலான மிக மேலான நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து என்று பாடியிருக்கிறார். இயேசுவை நாம் கொண்டாடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இரட்சண்ய கொம்பாய் அவர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய சத்துருக்களில் நின்று நம்மை காப்பாற்றுவார், நம்மை ரட்சிப்பார். எந்த தீங்கும் அவர் நம்மை அணுக அவர் விடமாட்டார். அன்னாள் சொல்லுகிறாள், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. நிறைய வல்லடிகள் இந்த பூமியில் இருக்கிறது. நிறைய தீய வல்லமைகள் பூமியில் இருக்கின்றன. அவைகளுக்கெல்லாம் விலக்கி காக்கிற வல்லமையுள்ள கொம்பு நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. என்ற கொம்பை காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பாக அவர் உயர்த்துகிறார். அப்படி சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். அதில் ஒரு பெரிய யானை, ஆப்பிரிக்கா யானை இந்த குள்ளமாக இருக்கிற காண்டாமிருகத்தை துரத்திட்டு வருது. காண்டாமிருகம் தான் குட்டியோடு இருக்குது, நேச்சுரலாக நடக்கிறது. அந்த யானை பெரிய யானை, அது அப்படி தன்னுடைய துதிக்கையை தூக்கி ஒரே அடி அந்த காண்டாமிருகத்தை அடிக்கிறதுக்காக அப்படி தூக்கி ஒரு அடி போடும்போது இந்த காண்டாமிருகம் ஒன்றும் செய்யலை. ரொம்ப சைலண்ட்டாக இப்படி தலையில் இருக்கிற கொம்பை அப்படி தூக்கி பிடிச்சிது. அவள் தான் பஞ்ச், அந்த துதி கையில் குத்திருச்சு. குத்துனா அந்த யானை கத்துன கத்து இருக்கு பாருங்க, இருக்கு தான் உருவம் பெருசு, ஆனால் வல்லமை கிடையாது. பேரு பெத்த பேரு அப்புறம் நான் சொல்லலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே வல்லவர், அவர் நாமமே பெரியது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அவர் ஒரு இரட்சண்ய கொம்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாய் வாழலாம், சந்தோஷமாய் வாழலாம். எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை ஜெயித்து நாம் வாழலாம். ஏனென்றால் இயேசு நமக்கு இரட்சண்ய கொம்பாய் அவர் இருக்கிறார். நமக்கு ஒரு கொம்பாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 148ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ வைப்பார். எந்த காரியத்தையும் குறித்து பயப்பட வேண்டியதில்லை. அந்த காண்டாமிருகம் காட்டின மாதிரி அப்படி இயேசுவின் நாமத்தை அப்படி காட்டினா போதும், பேயெல்லாம் பிறண்டு சலத்தெரிக்க ஓடும். இயேசுவின் நாமத்தில் அது காண்டாமிருகத்தின் கொம்பை போல அவர் பலப்படுத்தி இருக்கிறார். நீ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிற பெரிய பெரிய உருவங்கள்லாம் இருக்குது இல்லையா? அந்த சாலைகளில் போனால் நிறுத்துறான் பாரு, 50 அடி உயரத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கான். என்னத்துக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் ஏச்சு நான் நிறுத்த வேண்டியதில்லை. நீங்கள் தான் நிறுத்துவீங்களாப்பா, நானும் நிறுத்துறேன்னு ஆத்தூரில் ஒருத்தர் நிறுத்தி வச்சுக்கிறான். பார்ப்பேன், இது என்னடா இது ஏசுநாதரை இவ்வளோ உயரமாக வச்சுருக்கான், பொத்துன்னு காத்தடிச்சா விழுந்துடும். அது அல்ல இயேசு. இயேசு நம்முடைய இரட்சண்ய கொம்பு. அவர் வல்லவர், அவர் மகிமை பெரியது, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. வேறே ஒரு நாமம் கொடுக்கவில்லை, அவர் நாமமே பெரியது. வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இவ்விதமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே எங்க தலையெல்லாம் உயர்த்துகிறீர்,
காரணம் இயேசு என்னுடைய கொம்பாய், ஆமென், உலக ரட்சகராய் ஆண்டவர் நமக்கு பிறந்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவரை இப்படிப்பட்ட எண்ணத்தோட போய் கொண்டாடுங்க. தலை குனிஞ்சிருக்க வேண்டியதில்லை, என் தலையை நிமிர பண்ணியிருக்கிற ஒரு கொம்பு இயேசு என் கூட அவர் இருக்கிறார். எங்கேயும் தலையை கீழே தொங்க போடாதீங்க. நம்ம தலையை நிமிர பண்ணியிருக்கிற இயேசு. இன்னைக்கு போய் எல்லாருக்கும் அந்த வார்த்தைகளை சொல்லுங்க, இயேசு உனக்கு கொம்பா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசு. குடும்பத்தை ஆளுங்க மாற்ற சொல்லக்கூடாது, உங்க நண்பர்கள்லாம் சொல்லணும், இயேசு உன் கொம்பா இருக்கிறாருப்பா. இயேசு உனக்கு கொம்பா இருப்பாருன்னா வாழ்க்கையில ரொம்ப தெம்பா இருப்ப. சொல்லுங்க, இயேசு கொம்பா இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு தெம்பே இல்லை. ஏன்னா ஏதோ ஒப்பேத்தி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டு வந்திருப்பாங்க சிலரெல்லாம். ஆனால் இயேசு உங்களுக்கு கொம்பா இருப்பார்னா எல்லா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் கொடுக்கிற இந்த நல்ல இயேசுவுக்கு கரம் தட்டி நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு இங்கே உள்ள இருக்கிறவர்கள் மேலே கிரவுண்ட் ஃப்ளோரில் வெளியே ஷாமினால இருக்கிற யாராவது நீங்கள் புதிதாக வந்திருப்பீங்கன்னா, இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் கொம்பாய் வைக்க உங்கள் உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுங்கள். அவரை குறித்து வந்து நிறைய கேளுங்க. இங்கே அவரை பற்றி தான் பேசுகிறோம், எந்த மனுஷனை பற்றி பேசுறது இல்லை. மனுஷனுக்கு உதவி செய்கிற கடவுளை குறித்து பேசுகிறோம். ஆகவே புதிதாக வந்தவங்க நீங்கள் இருப்பீங்கன்னா, தொடர்ந்து இங்கே ஞாயிற்றுக்கிழமை 4 ஆராதனை நடக்கிறது. காலையில் 6 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்குது, 8:30 மணிக்கு ஒரு ஆங்கில ஆராதனை இருக்குது, மறுபடியும் 10:30 மணிக்கு ஒரு தமிழ் ஆராதனை, திருப்பியும் மாலையில் 7 மணிக்கு ஒரு தமிழ் ஆராதனை இருக்குது. இந்த ஆராதனை வந்து பங்கு பெறுங்கள். தொடர்ந்து ஆண்டவரை யார் என்பதை நீங்கள் அறிந்து கத்தருக்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். எல்லாரும் கரம் உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம் நடுவே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய நாமம், ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் இயேசு எங்கள் ஆண்டவராய் இரட்சகராய் நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உமக்குள்ள களி கூறுகிறோம். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எங்கள் ஆண்டவராய் இருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த பூலோகத்தில் உலகம் முழுவதும் இல்லை, எல்லா மனிதர்களும் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது ஆண்டவரே இயேசு அவர்களுக்கு கொம்பாய் இருப்பீராக. எல்லா மனிதனுடைய தலை உயர்த்தப்படட்டும், வாழ்க்கை ஆண்டவரை கனப்படுத்தப்படட்டும், இருள் அகன்று போகட்டும், கர்த்தருடைய வெளிச்சம் உதிப்பதாக. ஐயா வாழ்க வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன்னதத்தில் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே இந்த பூமி சமாதானமும் பிரியமும், எல்லாரும் சொல்லுவோம், இந்த பூமியிலே இந்த பூமியிலே சமாதானம். எல்லாரும் கைகளை அசைத்து எல்லாரும் வெளியே கீழே இருக்கிற எல்லாருமாய் ஐயா வாழ்க, இயேசுவே வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, Jesus be glorified, உம் நாமம் வாழ்க. கடைசி ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க.
பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நடந்தேறுகிறது போல இந்த பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் நடந்தேற உலகம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்து பிறந்திருப்பதை கொண்டாடுகிற ஜனங்கள் நடுவே வெறும் கொண்டாட்டமா இருந்து விடாமல் ஒவ்வொரு மனுஷனுடைய தலையை உயர்த்த நீர் ஒவ்வொருவருக்கும் கொம்பா இருக்கிறீர் என்கிறதை உணர்ந்து ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரை உமக்குள் வாழ்வடைய இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படி நீ ஆசீர்வதியும். எந்தெந்த குடும்பத்துக்குள்ளெல்லாம் பிரச்சனை இருக்கோ, இயேசு சமாதானத்தின் பிரபு என்று சொல்லி இருக்கிறதே, இன்றைக்கு அந்த சமாதானத்தின் பிரபு இந்த நல்ல நாளில் உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை அனுபவிக்க நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். இங்க வருகிற நாங்கள் உம்முடைய சமாதானம் எடுத்துட்டு போறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள நீர் கொடுக்கிற சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானத்தினால் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி அது எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவரை. நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும். வந்த ஒவ்வொரு மக்களையும் கத்த நீர் பேர் பேராய் நீர் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து உம்முடைய சந்தோஷமும் சமாதானம், உம்முடைய வெளிச்சம், உம்முடைய ஆளுகையும் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கொம்பாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாய் போகிற இடத்திலெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி காட்டுகிற மிகப்பெரிய கொம்பாய் இயேசு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய், அப்படிப்பட்ட இரட்சகராய், வல்லமை உள்ள கர்த்தராய் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஆண்டு வழி நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லா நிறைவையும் தந்து வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே நாங்கள் தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம்.